பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லாருமே இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கே சென்னையில் 3 இடத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல எந்த ஆசிரியர்கள்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இங்க பகுதி நேர ஆசிரியர்கள் இங்க ஏறத்தாழ தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. 13 ஆண்டுகளா 14 ஆண்டுகளா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய தந்தை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இதே வாக்குறுதியை உங்களெல்லாம் நாங்கள் பணி நிரந்தரம் பண்றோம்னு சொல்லி தான் இவங்களை ஏமாத்திருக்காங்க. அதற்கு பிறகு 96, 2016 எல்லா தேர்தலையும் உங்களுக்கு வாக்குறுதி. நீங்க பழைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. நேரத்தில் அவனுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 181. பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் யாரு? அவங்க உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இந்த மாதிரி பல்வேறு துறையில மாணவர்களை மேம்படுத்துறவங்க. கல்வி மட்டும் இல்லாம வெறும் படிப்பு பரீட்சை மட்டும் இல்லாம அவங்களோட உடல்நிலை, ஆரோக்கியம், சிறப்பு திறனை வெளியே கொண்டு வரக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கறாங்க. வாரம் முழுவதும் வேலை கொடுத்தா கூட கூடுதல் சம்பளம் கொடுத்தாலும் வாரம் முழுவதும் வேலை கொடுக்கறாங்க, அதுவும் கிடையாது. ஒரு ஆசிரியருக்கு மரியாதையும் கிடையாது. இதுல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 12,500 ரூபாய் அவங்க வாங்குற சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. இவங்க வாங்குற 12,500 ரூபாய் சம்பளத்துல 10,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிற சம்பளத்தை வாங்கி கஷ்டப்பட்டு இன்னைக்கு உள்ள நிலைமையில 12,500 ரூபாய் எப்படிங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் போராடுறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வயசு 45 வயசு 50 வயசுலாம் ஆயிடுச்சு. பல பேர் உடல்நலி விட்டு மன நொந்து போய் உயிரை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் டெய்லி ஒரு கதை சொல்றாரு. பொய்யாமொழி பொய்யா சொல்றாரு. சொன்னதை செய்யுங்க, ஆனா நாங்க சொல்லாததை செய்வோம்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பதில்? இங்க ஆண்களும் பெண்களும் இவங்க எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல மாணவர்களை வழிநடத்தக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு சாலையில உட்கார்ந்து போராட்டம் நடத்துற அளவுக்கு ஏன் இந்த நிலைமை? பல ஆண்டுகள் தொடர்ந்து ஏமாத்தப்படுறாங்க. இல்லாட்டி இவங்க சாலைக்கு வரமாட்டாங்க. சொன்னதுல ஏதாவது ஒரு சில மாற்றங்களை செஞ்சு 12,500 ரூபாய் 10,000 மத்திய அரசு தருது, நாங்க ஒரு 10,000 கொடுக்கிறோம், உங்க சம்பளத்தை 22,500 ரூபாய் உயர்த்துறோம், உங்களுக்கு வாரத்தில் முழு நாள் வேலை கொடுக்கிறோம், உங்களுக்கு 10 படிகள் மாதிரி அகவுளை படிகள் தரோம், எவ்வளவோ இருக்கு. ஆனா எதையுமே நினைச்சு பார்க்காம ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களை ஏமாத்தி திமுகவுக்கு வேலை செய்ய வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை நிரந்தரப்படுத்துறோம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி ஏமாத்தி மோசடி பண்ண திமுக இவங்களுக்கு பதில் சொல்லணும். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. காவல்துறையும் இன்றைக்கு பல சட்டவிரோத செயல்களை எல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கிற ஆசிரியர்களை கைது பண்றதா இன்னைக்கு அவங்களுக்கு முக்கிய பணியா இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.